Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. சிங்கேரி பாரதி தேசிய அவர்கள் வித்வான் ராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வருவார் தெரிவிச்சுக்கணும் சங்கல்பாடு லோகேஸ்வரன் அதுக்கப்புறம் அபிராமி மகிமையை பற்றி அதுக்கப்புறம் பாருங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எங்க அமைதி குடிகொண்டிருக்கிறதோ அங்க அம்பாள் குடிகொண்டிருக்கிறார். பாக்கியெல்லாம் உங்க இஷ்டம். இந்த முதல்ல இங்க பூர்வாங்க பூஜை ஆரம்பிச்சுட்டு சங்கல்பம் ஆரம்பிச்சுட்டு அபிராமி அந்தாதியை பற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் தட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், டவுட்டே கிடையாது. எத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கா கை தூக்குங்க. வெரி குட். எஸ், மனதளவில் எல்லாரும் யங்தான். கரெக்ட். அந்த ரியல் யங்ஸ்டர்ஸ் ஒரு வெரி ஃபியூ பீப்புள் நான் பார்க்குறேன். நீங்கள் சமுதாய கடமைன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா அம்பாளை துதிக்கிறது மட்டும் நம்மளுடைய சமுதாய கடமை இல்லை. ஸ்கூல் குழந்தைங்களை, யங் சில்ட்ரன் இங்கே நிறைய பேர் நீங்கள் வர வைக்கணும். ஏன்னா வருங்கால சந்ததியினர் பக்தியுடனும் ஞானத்துடனும் ஒழுக்கத்துடனும் சிறந்த பாரதியர்களாக உருவாகணும். அப்படின்னா அது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்கு. ஆகையினால நாங்கள் சொல்லுவோம், எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி என்ன ஒரு 10 பேரையாவது பிடிச்சி உள்ளே எழுதிடுவாங்க. இது உங்களுக்கு அம்பாளுக்கு பண்ணுற சேவை. அது என்ன பண்ணுவீங்களோ, என்ன மாயம் பண்ணுவீங்களோ, மந்திரம் பண்ணுவீங்களோ தெரியாது. நம்மெல்லாம் 50 60 கடந்தவர்கள். சமுதாய மாற்றத்தை நல்லபடியாக ஏற்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் வருங்கால இளம் குழந்தைகளும் சந்ததிகளும். அவங்கள டார்கெட் பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் பிடிச்சி ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயும் ஒரு யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க உட்காந்து இதை ஒரு சமுதாய கடமையாக சங்கல்பமாக ஏற்றுக்கலாம். பூர்வாங்க பூஜையை ஆரம்பிச்சுட்டு நாம் அபிராமி அந்தாதியை ஆரம்பிச்சுடலாம். அந்த பூர்வாங்க பூஜை 2 நிமிஷம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணுறோம். சார் எப்பயுமே சொல்வார், ஏன்னா சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்களும் அழகாக சொல்லலாம். சம்ஸ்கிருதம் ஒன்றும் கஷ்டமான பாஷை இல்லை, அழகான அருமையான பாஷை. உங்கள் வாயில் அந்த சம்ஸ்கிருதத்தை வர வச்சுட்டு தான் நான் இந்த இடத்துலேருந்து நகருவேன். ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ரஹஸ்பதி த்ருவந்த இந்திரச்சாக்னிச்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம் பர்வத இவாவிச்சாச்சலிஹி இந்திர இவேக த்ருவஸ்திஷ்ட இக ராஷ்டிரமுதாரய அபிதிஷ்டபிருதம் யதஹ அதரே சந்து சத்ரவஹ இந்திர இவ விருத்ரஹா திஷ்ட சுமுஹூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து
ரித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் அவிஷா வர்தயந்தா சதம் ஜீவேம சரதஸ்ஸ வீராः ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் சுரக்ஷதாம் கர்த்தாரவம் கரோம்யாதோ தேவதாக்வாலலாஞ்சனம் अपसर्पन्तु ते भूता ये भूता भुवि संस्थिताः ये भूता विघ्नकर्तारः ते नश्यन्तु शिवाज्ञया पृथ्वी त्वया धृता लोकाः देवि त्वं विष्णुना त्वं च धारय मां देवि पवित्रं पुरुषासनं भूर्भुवस्तुभो भूर्भुवस्तुभो भूर्भुवस्तुवः सिन्दूरारुणविग्रहा त्रिनयना माणिक्यमौलिस्फुरन् तारा नायक शेखरा स्मितमुखी आपीनवक्षोरुगा पाणिभ्याम् अलिपूर्ण रत्नजनकं रक्तोत्पलं बिभ्रति सौम्या रत्नगणस्थरक्तचरणां ध्याये परामम्बिका ध्याये पद्मासनस्थां विकसितवदनां पद्मपत्रायताक्षी हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्धेम पद्माम्बराङ्गी सकुङ्कुमविलेपनां अधिकचुम्बिकस्तूरिका समन्त अतिलेक्षणा सशर चाप पाशाकुजा ध्यायेत् सर्व विघ्न उपशान्तये எல்லாரும் முழுமுதற் கடவுளான பிள்ளையார் வேண்டிக்கோங்கோ मुदाकरात्त मोदकं सदा विमुक्ति साधकं कलाधरावतं सकं विलासी लोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं सुरेश्वरं निधीश्वरं गणेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्त लोक शंकरं निरस्त दैत्य गुंजरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं महागणेश पञ्चरत्न मादरेण योद्भगं प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरं विघ्नेश्वरன் பிள்ளையார் வேற வேற உருவத்தில் இருப்பார். நீங்கள் எந்த உருவத்தில் நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தில் அவர் வந்து நிற்பார். த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாக்கி தெய்வத்துக்கும் பிள்ளையாருக்கும் எப்படின்னா, அந்த பிள்ளையார் எந்த அந்த பாக்கி சுவாமி எந்த உருவத்தில் இருக்கிறாங்களோ அந்த உருவத்துக்கு நீங்க ஏறணும். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி तन्नो भृगि प्रचोदयात् अभिरामि अंबिकायै नमः ध्यायामि कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो भृगि प्रचोदयात् ध्यायामि अभिरामि अंबिकायै नमः आवाहयामि अभिरामि अंबिकायै नमः आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि मधुपर्कं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि वस्त्र उपवीत अलङ्कार आभरणार्थे अक्षतान् समर्पयामि अभिरामि अंबिकायै नमः दिव्य श्री परिमल गन्धान् धारयामि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि वामदेव्यै नमः अघोरायै नमः तत्पुरुषायै नमः ईशान्यै नमः अभिरामि अंबिकायै नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि சொல்லுவோம். இந்த சங்கல்பத்தோட மொத்த ஜிஸ்ட் என்னன்னா, லோகா சமஸ்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பீஷ்மர் சொல்லிச்ச ஜந்தோஹோ அப்படின்னு ஒரு
வார்த்தை யூஸ் பண்றார். எதெல்லாம் நம்ம இந்த மரம் செடி கொடி அந்த ஓரத்துல ஒரு குட்டி புழு உட்கார்ந்துருக்கும், ஒரு பூச்சி இருக்கும், அதுக்கெல்லாம் கூட சேர்த்து நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம மனசில் ஓடணும். அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவலாக நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு குட்டி குட்டியாக நிறைய நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அம்பாள் நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பா. நான் சங்கல்பம் சொல்கிறேன், அதை அப்படியே திருப்பி சொல்லிட்டு வாங்க. அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டா விம்சதி தமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பு द्वीपे भारत वर्षे भरत खंडे मेरोः दक्षिणे पार्श्वे शक अब्दे अस्मिन् वर्तमाने याव हारिके प्रभवादि षष्टि संवत्सराणां अयने ग्रीष्म ऋतौ ज्येष्ठ मासे कृष्ण पक्षे नवम्यां शुभ युक्तायां शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवं सकल गुण विशेषण विशिष्टायां विशेषतः அவங்க வீட்டில் இருக்கிற பேர் நட்சத்திரம் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குடும்ப ஒற்றுமை, எடுத்த காரியங்களில் வெற்றி, மும்மாறு புரியும், இயற்கை வளங்கள் எல்லாரும் பூத்து குழுக்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இதோட இந்த பிரார்த்தனை வர்க்கானா சர்வேஷாம் க்ஷேம ஸ்தைர்ய தைர்ய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தி சித்யர்த்தம் லோக க்ஷேமார்த்தம் லோக க்ஷேமார்த்தம் லோக க்ஷேமார்த்தம் மனோ வாஞ்சித சகல அபீஷ்ட பல சித்யர்த்தம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु इति सूक्तेः सत्य वाक्यता सिद्ध्यर्थम उपरि उपरि ऐश्वर्य लाभ अभिवृद्धि सिद्ध्यर्थम धन कनक वस्तु वाहनादि समस्त ऐश्वर्य अभिवृद्ध्यर्थम सुख संतोष आनंद प्राप्ति सिद्ध्यर्थम गुरूणां समस्त कृपा कटाक्ष अभिवृद्धि सिद्ध्यर्थम कृपा कटाक्ष अभिवृद्धि सिद्ध्यर्थम
2 தாங்க. ஒன்று, எவ்ரி, நான் ஆங்கிலத்தை சொல்லிட்டு அப்புறமா அதை தமிழில் சொல்றேன். எவ்ரி பிகினிங் ஹேஸ் எ பியூட்டிஃபுல் எண்ட். எவ்ரி எண்ட் ஹேஸ் எ பியூட்டிஃபுல் பிகினிங். இதுதான் அது மொத்தத்தையும் சொல்ல வர தத்துவம். எல்லா ஆரம்பங்களுக்கும் ஒரு அழகான முடிவு உண்டு. அந்த அழகான முடிவிலிருந்து எல்லா ஆரம்பங்களும் உண்டு. இதுதான் அந்தாதியோட சொல்ல வர மெசேஜ். இதை உள்ள வாங்கிக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இனி வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நொடிச்சு போய் உட்காந்துறவனுக்கு இந்த அபிராமி அந்தாதியை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோட பலன் என்னன்னா, எல்லா முடிவுகளும் முடிவு அல்ல, அது ஒரு அழகான ஆரம்பத்தை உள்ளடக்கியது. சரி, அதுல ஒரு அழகான ஆரம்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அது இறையருள் மூலமாக தெரியும். எல்லா முடிவுகளிலும் ஒரு அழகான ஆரம்பம் இருக்கிறது அப்படின்ற ஒரு அழகான ஒரு ரகசியத்தை இந்த அபிராமி அந்தாதி நமக்கு சொல்லித்தரது. எவ்ரி பிகினிங் ஹாஸ் பியூட்டிஃபுல் எண்டிங் அண்ட் எவ்ரி எண்டிங் ஹாஸ் பியூட்டிஃபுல் பிகினிங். இதுதான் சொல்லி வர தத்துவம். இது அபிராமி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல பொருள் அழகு, சொல்லழகு, இன்னைக்கெல்லாம் பேசிட்டே போகலாம். ஆனா அந்த மொத்த மெசேஜ் டு தி என்டையர் வேர்ல்ட் அது என்ன தருதுன்னா, ஒரு 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 வேர்டு, ஒரு எழுத்து முடியறது, அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தம் தான் என்னது? அடுத்ததுக்கு ஆதியாக இருக்கிறது. முதல்ல. ரெண்டாவது அபிராம பட்டரோட அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல சொல்ல வர தத்துவம் என் குரு எனக்கு புரிச்சது என்னன்னா, பெரியவர்கள், இறைவனை கண்டவர்கள், நம்மெல்லாம் எது நடக்க போறதோ சாத்தியக்கூறோ அதை சொல்லுவோம். பாக்கி எல்லாம் இது சாத்தியம் இல்லை, சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு விட்டுருவோம். ஆனா ரிஷிகள், மகான்கள் என்ன சொல்கிறார்களோ, வாய் தவறி எதை சொன்னாலுமே அது சாத்தியப்படுத்துவாள். இதுதான் அபிராம பட்டரோட லைஃப் சொல்லித்தர ஒரு தத்துவம். அவர்கள் வாய் தவறி சொல்லிவிட்டாலும் கூட அவர்களுடைய கூற்று எந்த விதத்திலும் பொய்யாக கூடாது அப்படின்றதுனால என்ன, இயற்கை மாற்றங்களே நிகழும். அம்பாள் அமாவாசையை பௌர்ணமி ஆகும். இதுதான் அபிராமி பட்டரோட லைஃப் நமக்கு கொடுக்கிற மெசேஜ். எந்த நிலையிலும் மனம் தளர்ந்து சோர்ந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா எங்கேயாவது அமாவாசை பௌர்ணமி ஆகுமா? ஆக இன்னொரு சொல்றேன். பெரிய சபை, ஹிரண்யகசிபுவுக்கும் பிரகலாதனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. எல்லாரும் முன்னாடியும் பிரகலாதன் வாயை விட்டுறான். யாரை கேட்காம? பெருமாளை கேட்காம வாயை விட்டுறான். என் அப்பன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவங்களுக்கு முன்னால அத்தனை பக்தர்களையும் நான் மூக்கறுத்ததாக ஆயிடும். ஐய, பெருசா வாயை விட்ட உன் பெருமாள் இல்ல பாத்தியா? ஆகையினால அந்த ஸ்லோகமே சொல்லும், நரசிம்மாவதாரம் வந்ததோட நோக்கம் ஹிரண்யகசிபுவை அழிக்கிறது அல்ல. அதுக்காக ஒரு பெரிய அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தை அவங்க தமிழ்ல ஒரு லோக்கல் லாங்குவேஜ் சுச்சுப்பி சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தன்னுடைய பக்தன் நம்பிக்கையோட பாரி சபால, அவ்வளவு பெரிய சபால என் பெருமாள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக என்ன அங்க அவதாரம் பண்ணார். பாகவதர் சொல்றது, தன்னுடைய பக்தன் கொடுத்த வாக்கை பிரமாணம் பண்றதுக்காக அங்க பெருமாள் எழுந்தருளினார் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் பார்க்கிறோம். அபிராமி பட்டரோட இன்சிடென்ட்லயும் அப்படிதான். என்ன தெரியாம சொல்லிட்டார், தெரியாம சொல்லுவாரா? வேணும்னே சொன்னார். ஏன்னா அஜ்ஞான, விஸ்மிருதி, பிராந்தி, சம்சய இந்த மாதிரி ஒரு 9 விதமான இந்திரியங்கள்ல இருக்கிற தோஷங்கள்லாம் நமக்கு தான். அவங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. சரி, அப்படி இருக்கிறச்ச ஏன் மாத்தி சொன்னார் அப்படின்னா, வாய் தவறையோ
அஞ்ஞானத்தினாலேயோ சொல்லல. பின்ன எதுக்காக சொன்னார்? அப்படி சொன்னாதான் அபிராமி அந்த அறிவும் இந்த மாதிரி ஒரு லீலையை புரிந்தார் அப்படின்னு மகான்கள் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆகையினால முரளி சார் எப்பயுமே சொல்வார், நம்பிக்கை லீட்ஸ் டு, இந்த ஃபெய்த் லீட்ஸ் டு மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவார். ஆழ்ந்த உறுதியான அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சாதாரண கடலமாவும் சாதாரண நெய்யும் சாதாரண கொஞ்சம் சர்க்கரையும் மெல்டிங் மேஜிக் ஆகும் ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப தொண்டை வறண்டு கத்த விடாம ஒரே ஸ்லோகத்துல வந்து காட்சி கொடுத்துக்கலாமா இல்லையா? பகவான் அவ்வளோ சாடிஸ்டா. யாரா பயப்படும் அப்படி ஆத்தாளை அப்படின்னு ஆரம்பிச்சு மக்களே சரி பக்தா சந்தோஷம் என்ன நான் வந்துட்டேன் முடிஞ்சு வச்சுக்கிறேன் பண்ணிருக்கலாமா இல்லையா? முதல் பாடலை ஆரம்பிச்சா ரொம்ப அழகான முதல் பாடலை ஆரம்பிச்சா நான் முதல்லயே வந்துட்டேன்னா அழகு தமிழ் என்று போய்விடும். அதனால மெய் மறந்து அம்பாளே கேட்டாள். கேட்டு இப்ப எனக்கு அடுத்த டவுட்டுங்க, அப்போ பாக்கி 20 ஸ்லோகத்துல அழகு தமிழ் இல்லையா? 100வது ஸ்லோகத்துல எல்லாம் வந்திருக்கணும். மெய் மறந்துட்டு 100வது ஸ்லோகத்துல வரணும். அப்ப 79வது ஸ்லோகம் வரைக்கும் தான் மெய் மறந்துருக்காளா? அதாவது 2-3 தத்துவங்களை இந்த அபிராமி அந்தாதி சொல்றது. ஒண்ணு 79வது ஸ்லோகத்தோட பலன் நீங்க பாத்தீங்கன்னா வீடு பேரு உயர் ஒரு ஜீவனோட உயர் நிலையே மோட்ச சாம்ராஜ்யம் அடைவதுதான். லலிதா சகஸ்ரநாமத்துல மோட்ச சாம்ராஜ்ய தாயின்யை நமஹா அப்படின்னு சொல்லிருக்கோம். 79வது ஸ்லோகம் வரைக்கும் அழகு தமிழ்ல மெய் மறந்து அம்பாள் நின்னா 80வது ஸ்லோகத்திலிருந்து என்ன உயர் அது சொன்னவர் அதை கேட்டவர் எல்லாருக்கும் மோட்சத்தை தந்துவிட்டால் மோட்ச நிலையிலும் கூட தமிழ் இறங்காது. மோட்சமே வந்தாச்சு, இனிமே அம்பாளை துதிச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு இல்லாம என்ன வீடு பேரு நிலையிலும் கூட அந்த தமிழ் கூடவே வருமா. அப்பேற்பட்ட சிறப்பை கொண்டது. அதனாலதான் 79க்கு அப்புறமா அடுத்த ஸ்லோகம் வரைக்கும் இது வந்து ஏன்னா 79வது ஸ்லோகம் வந்து வீடு பேர் அடையும். ஏங்க ஒருத்தருக்கு வீடு பேர் அடைஞ்சப்போ வேற என்ன வேணும்? ஒண்ணுமே வேணாம் இல்லையா? வீடு பேர் அடைந்த பிறகும் கூட நம்மளோட டிராவல் பண்றது அழகு தமிழ். அபிராமி அந்தாதியோட அழகு தமிழ். ரைட்? ஏன்னா மோட்சத்துக்கு அப்புறம் எல்லாம் நின்றுடும், பஞ்ச இந்திரியங்கள் ஒடுங்கிடும், பாஷைகளுக்கு அப்பாற்பட்டவனாக அவர் ஆகிவிடுவான். ஒன்றும் இருக்காது, பரலோகத்தில் அவன் சஞ்சரிப்பான், தான் என்பதை மறந்து விடுவான். இத்தனை இருந்தாலும் கூட என்ன மோட்ச சாம்ராஜ்யத்தில் நீங்கள் பயணிக்கும் போது கூட அழகு தமிழுக்கு இறப்பில்லை, உங்களுடன் பயணிக்கும். யூஸ்வலா நாங்கள் டீச்சர்னால எல்லா ஸ்லோகத்திலையும் நாங்கள் குழந்தைகளுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த மணியே மணியின் ஒளியே இந்த 2 வார்த்தையில என்டையர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் குழந்தைகளுக்கு வேணுன்றதெல்லாம் அடங்கிருக்கு. புரியுதுங்களா? என்னது அப்படின்னா அம்பாள மணியேன்னு சொன்னா போறாதான். அது என்ன தனியா மணியின் ஒளியே நீங்க நினைச்சுப்பாங்க. ஒரு மணின்னா மணியோட ஒளி தானா வரப்போம். அம்பாள் மணியேன்னு சொல்லுவாங்க, மணியேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மணியின் ஒளியே 2ஆ சொல்லுவானே. மணியேன்னு சொன்னா போறாதா? அது என்ன மணியின் ஒளியே? மேட்டர் அண்ட் எனர்ஜி. மேட்டர் அண்ட் எனர்ஜி அதாவது கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் 2-3. இப்போ இந்த மொபைல் வந்து இங்க இருக்கு, இது மணி. இதை எடுத்து பேசி யூட்டிலிட்டி வேல்யூ கொடுத்தா மணியின் ஒளி. மணியின் ஒளி எந்த ஒரு வஸ்துவும் அனைத்து விதமான சிறப்புகளையும் உள்ளடக்கியது. சரி, அது அனைத்து விதமான சிறப்பையும் உள்ளடக்கிய ஒரே காரணத்தினால அது சிறப்பு ஆகாது. சிறப்பு ஆகாது. அது வந்து உறக்க நிலையில் இருக்கிற சிறப்பை கொண்டிருக்கிற ஒரு பொருள், அவ்வளவுதான்.
சரி, அவ்வளோ புத்திங்க. 10 வயசுல சொன்னோம், அவரால் முடியாததே இல்லைங்க. 50 வயசுல சொன்னோம், ஒரு நாள் போய் சேர்ந்துட்டேன். என்னாச்சு? ஆற்றலை வெளிப்படுத்தாத திறமை அவர் உள்ளார இருந்தது. திறமை கொண்ட மனிதர்களும் தான் மிகப்பெரிய மனிதர்களாக, இவர் ஐஸ் வைக்கிறேன் நினைச்சாலும் பரவாயில்ல, முரளி சாராக உருமாறுகிறார். ஆற்றல் அவர்கிட்ட அந்த பிசினஸ் யூனிக் லெவல்ல கொண்டு போறக்கூடிய மனிதர். அந்த மனிதர் தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துறார். மணியே மணியின் ஆற்றலுக்கும் ரொம்ப அழகுங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு டாபிக் நீங்க எடுத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியும் அறிவியல், இதெல்லாம் குழந்தை நீங்க சொல்லணும். நமக்கெல்லாம் பக்தி இருக்கு. இந்த கால குழந்தை என்ன கேள்வி கேட்பான்? why, what, when, www.com, why, what, when. ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? why, I have answer. அபிராமி அந்தாதி answer. பொருளாதார ரீதியா என்ன அரேஞ்ச் பண்றவங்க எல்லாம் ரொம்ப ஓஹோன்னு வரணும்னு சுயநலமாவே வேண்டிக்கலாம், தப்பு. மானாட மயிலாடக்கு ஸ்பான்சர்ஷிப் வரும். மானும் மயிலும் ஆடுகின்ற அம்பாளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வரதுக்கு யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? பாருங்க, இந்த மாதிரி சனாதன தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் போற்றுகின்ற இவங்களை பிசினஸ் பீப்புள்லாம் உங்க சங்கல்பத்தில் ஓடு நல்லா வரணும். இன் ரிட்டர்ன் என்ன, இங்க இருந்து சன் வந்து சூரியன் வந்து தண்ணி எல்லாம் உள்ள இழுக்குது. ஐயோ தண்ணி எடுத்துக்குதேன்னா மறுபடியும் மழையாக இவங்கெல்லாம் அந்த மாதிரியான மேன்மையான மனிதர்கள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான சேவைகளும் புரிந்து கொண்டு சந்தோஷமா நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். மக்களுக்கு அபிராமி அந்தாதி நம்ம இன்னைக்கு பாராயணம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கூடியிருக்கோம். இதை வந்து அம்பத்தூரில் 50 வருடங்களுக்கும் மேலாக பாட்டு கிளாஸ் நடத்தி எல்லாருக்கும் இந்த ஸ்லோகா பாட்டு எல்லாம் சேரணும் அப்படிங்கிற நம்மளோட ஸ்ரீமதி விஜயா நாகராஜன் மாமி இதை நம்ம எல்லாருக்கும் எளிமையாக பாடக்கூடிய வகையில் நாட்டை ராகத்தில் வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் பாடி நம்ம அம்பாளுக்கு நம்ம எல்லாரும் மனசார சமர்ப்பிச்சு மகிழணும்னு வேண்டிக்கிறேன். தாரமகுன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரகம் பாரத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமியன்
சிந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நடு திசை முக காரண சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினி தன்னடியே எம்பிராட்டினின் கண்ணடியே செல்வமோ பெறுவார் மதிவானவரம் பின்னடிக்கும் செல்வமும் அழியா புத்தி வீடுமன்றோ பன்னடிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே பரிமளையாமலை பைங்கிளியே
குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணிலே தொழுவார்க்கு ஒரு தீயில்லை அம்மா ஒரு தீயில்லை. महायोगेश्वरेश्वरी महातंत्रा महामंत्रा महायंत्रा महासना महाचतुष्टष्टिकोटि योगिनी गणसेविता मनुविद्या चंद्रविद्या चंद्रमंडल मध्यका चारुरूपा चारुहासा चारुचंद्रकलाधरा चराचर जगन्नाथ चक्रराज निकेतना पार्वती पद्मनयना पद्मराग समप्रभा पंचक्लेशासनासीना पंचब्रह्मस्वरूपिणी सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता सृष्टिकर्त्री ब्रह्मरूपा गोप्त्री गोविंदरूपिणी राजी रम्या राजीवलोचना रंजनी रमणी रस्या रणशिखिनी मेघला रमा राजेश वदना रतिरूपा रतिप्रिया रक्षा शरीर अक्षरज्ञी रामा रमणलंबड़ा काम्या कामकला रूपा वदम्ब कुसुमप्रिया कल्याणी जगज्जननी विष्णुमाया विलासिनी क्षेत्रस्वरूपा क्षेत्रेची क्षेत्र क्षेत्रज्ञपालिनी क्षयवृद्धि विमुक्ता क्षेत्रपाल समन्विता शृंगारः संपूर्णा जया जालंधरस्थिता ओड्यालक्ष्मीनिलया विष्णुमण्डलवासिनी रघोयागर रागाद्या सर्पणचर्मिता सत्यप्रभादिनी विश्वसाक्षिणी साक्षिवर्जिता राम 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 जानकी कांत स्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जगद्गुरु श्री श्री अभिनव विद्यातीर्थ महास्वामी की जय जय शारदा माता की जय जय वाग्देवी की जय बोल पंढरीनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय नारायण हरि नारायण हरि नारायण हरि नमो नमो नारायण हरि नारायण हरि नारायण हरि नमो नमो नारायण हरि नारायण हरि नारायण हरि नमो नमो नारायण
शंकर गुरु षण्मत स्थापन शंकर गुरु 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 शंकर गुरु எல்லோரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் இணைப்பிற்கு இணங்கி வந்திருக்கும் நீதிபதி திருமதி ஏமலதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மாலை போட்டு வரவேற்பார். மாண்புமிகு நீதிபதி ஜோதி மேனன், பிரின்சிபல் ஆஃப் ஆசான் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜோதி மேனன் அவர்களையும் திருமதி KN அனுராதா அவர்களையும் முசிஷம் அவர்களையும் வரவேற்பதில் மேடம் மாலை கொண்டு ஆர்த்தி எடுக்கும்போது மாலை நாள்தோறும் நல்லது செய்வோம். நாள்தோறும் நல்லது செய்வோம். 108 திவ்யங்கள், அதாவது 2 சதுர்த்தி, 2 ஒரு பௌர்ணமி, 2 ஏகாதசி, 9 விரத நாட்களில் 12 மாசமா இன்னைக்கு இந்த சிங்கேரி கேட்டாலிருந்து அபிராமி அந்தாதி ஒரு ராமதர் சந்தர்ப்பம் பண்ணி யோக செய்திருக்கார். இதை பற்றி ஒரு மகிமை பற்றி கூறி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300 சுமந்திரே வந்து அபிராமி வைப்ரேஷன் அது எப்படி இன்னைக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்த்தின்றது நாம சங்கீர்த்தனம் பாடின உடனே ஒரு பாட்டுக்கு ஆர்த்தி இருப்பார். அந்த கான்செப்டோட பிரசாதம் இதுதான் இந்த ஒவ்வொரு இதில் வந்து நல்லோருக்கு வணக்கம் அப்படின்ற தன்மற்ற செயலில் நிறைய பேர் செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து 51 சிறுவனையிலேருந்து 51லேருந்து இன்னைக்கு இந்த 300 பேர் இருக்காக நாங்கள் தரவாங்க. அதுக்கு விஜயா நாகராஜன் நல்லோருக்கு வணக்கத்தை மாண்புமிகு நீதிபதி திரு ஹேமலதா அவர்கள் வழங்கும் பரம்பரை அப்படின்னு கேட்கிறோம். மேடம் ப்ளீஸ் மேடம் இங்கே பாருங்க. சார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்களை ஒரு சில வார்த்தையை ஆசீர்வதித்து அதுக்கு பின்பு மாண்புமிகு நீதிபதி எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு 3 மணி நேரம் போனதே தெரியல. அம்பாளை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இத்தனை ரூபத்துலேயும் நான் அம்பாளை பார்க்குறேன். எவ்வளோ பெரிய விசேஷம். தெய்வ சக்தி அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி. அதுதான் அத்வைத வேதம். வெளியில் எங்கேயும் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம குருஜி சொல்கிறப்ப சொன்னார், நமக்குள்ளே இருக்கிற சக்தியை மறுபடியும் நம்ம உணர்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். ரொம்ப பிரமாதமாக இது நடந்தது. லோகக்ஷேமத்துக்காக நடந்த இந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இதுக்கு எப்பவும் போல் நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி சாரோட டீம் பிரமாதமாக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நீதிபதி வந்திருக்காங்க. அது ரொம்ப பெருமை.
அவங்க நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த குருஜி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட காலையில் பேசினார். அவர் நேற்றுக்கு சாயந்தரம் நைட்டு வரைக்கும் அவ்வளோ சிக்காக இருந்தார். அபிராமி அந்தரிக்கு போய் பேசணுன்னு அவ்வளோ தைரியமும் அவ்வளோ இதுவும் அவருக்கு வந்துருச்சு. அம்பாலோட அருள் தான். பகவான் எப்போவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பகவான் மட்டும் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. காட் ப்ளஸ் நம்ம இருந்தால் தான் மிராக்கிள்ஸ் நடக்கும். நம்ம கடவுள் மேலே வச்சுருக்கிற பக்தி அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். எல்லா வீடுலையும் எல்லா சந்தோஷங்களும் வரணும்னு நம்ம எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி திரு முரளி சார் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து 365 நாளில் ஆன் ஆவரேஜ் 2 ப்ரோக்ராம் பண்ணி 1500 ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட பிளான் பண்ணிருக்காரு. எண்ணிக்கைக்காக சொல்லலை, நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல இது அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கும் வந்து அவருடைய பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி நல்லது செய்யணும். நாங்களாம் அந்த காலத்தில் ராஜாலாம் செஞ்சுன்னு வந்தால் அந்த பரம்பரையில் தான் திரு முரளி மகாதேவன் வந்திருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு மேலும் மேலும் நிறையா செய்யணும். நாங்களாம் வந்து சின்ன ராமாயணத்தில் அணில் சொல்லுவாள், அணிலோட லாஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவருடைய நட்பு, அவருடைய இது. இன்றைக்கி வந்து நீதிபதியும் அம்மா வந்து இன்றைக்கி வந்திருக்கான இவ்வளோ சிம்பிளாக இருக்கான்னு நினைக்காதுங்க. பிகாஸ் வி see them as a God. பிகாஸ் காடை நம்ம நேராக பார்க்க முடியாது. அந்த ஸ்தானத்தில் உட்காரும்போது தான் as an advocate I know. நாங்களாம் அவளை பார்க்க அதான் நேத்திக்கு ஜஸ்டிஸ் கருப்பையன் சொன்னார், மை லார்டுன்னு இவாள் அட்ரஸ் பண்ணோன்னா அந்த லார்டு திங்க் பண்ணிருக்கணும். அந்த கர்மம் அந்த லெகசி இல்லாமல் ஒரு நீதிபதி ஆக முடியாது. அதுவும் லீடிங் நீதிபதியாக ஆகவே முடியாது. யூ கேன் சி லேட்டஸ்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஹேமலதா நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. நீதிகாவா வீட்டுக்கு போனப்போ தான் சொல்ல சாய் டிவோட்டி ரொம்ப ஆத்மாத்மா மாயவரத்துலேருந்து வந்து அவ்வளோ ரிலீஜியஸாக அவள் பொண்ணும் இன்றைக்கி வந்து லாயர் ஆகிட்டுருக்கா. பிகாஸ் ஆல் தே நீட் இஸ் த பேலன்ஸ். தட் இஸ் ஒன்லி பேக் பேலன்ஸ் ஃபார் தெம். ஐ ரிக்வெஸ்ட் ஹேமலதா மேடம் டு அட்ரஸ் a few words. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. அண்டு ஒரு 15 நாள் முன்னாடி தான் நான் ஸ்ருங்கேரி போயிருந்தேன். அங்கே போய் குருஜிலாம் நம்ம சேவிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருப்பி இங்கே வந்த உடனேயே எனக்கு இப்படி ஒரு இதுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பிஃபோர் வி கோ டு தி ஆரத்தி செக்ஷன், இன்றைக்கி ராஜீவ் குரூப் அவா பாடியிருக்கா. நீதிபதி அவள் விட்டு அவளுக்கு மரியாதை சார் மாதிரி பணியை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे अर्जुन गोविंद
ஆரத்தி எடுத்த அனைத்து சுமைகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு 3 முக்கியமான இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்கா. திருமதி ஜெய்ஸ்ரீ பிரீத்தம், திருமதி ஜோதி மேனன் அண்ட் KN அனுராதா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் பிரசாத கொடுக்குமாறு 12 மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு என்னையும் அழைத்ததற்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் அம்பாளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பிறகு திரு கிருஷ்ணமூர்த்தி, முரளி சார் அவளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக ஒரு மண்டல பிரார்த்தனை இருந்தது மாதா வாராகி அம்மனுக்காக. அது இன்று பூர்த்தியாச்சு. முந்தா நாள் நான் இந்த மண்டலத்தோட 47வது நாள் நான் கோவிலுக்கு போயின்னு இருக்கிறப்போ எனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த மாதிரி வந்து அபிராமி அம்மாவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி. டேட்டு தெரிஞ்ச உடனே எனக்கு புல்லரிச்சு போச்சு. இன்றைக்கி அந்த மண்டலம் முடித்து அங்கே வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து நான் ஆரத்தி எடுக்கிறதுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே வார்த்தை எதுவும் இல்லை பேசுகிறதுக்கு. நமஸ்காரம். நிறைய தடவை டி நகர் வழியாக போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இங்கே என்னை அழைச்சதுக்கு. அண்ட் மோரோவர் டு த காடஸ் அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கோவில் எனக்கு புதுசில்லை, நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி அம்பாளோட அனுகிரகம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்திக்கும் முரளி சாருக்கும் நன்றி சொல்கிறேன். அம்பாளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நாராயணம் அம்மா எல்லாருக்கும் நன்றி. முரளி சார் மேலும் மேலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்களை வேண்டிட்டு கீழே பிரசாதமும் தாம்பூலும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் 51 மண்டலி எல்லோருக்கும் நீங்களே கைத்தட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். கிட்டத்தட்ட காத்தால 7 மணிலேன்னு வந்து பொறுமையாக இருந்து இவ்வளோ எதனா பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.